அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த என்னோட காஷ்மீர் வீட்டில் நான் வச்சு உண்டாக்கியிருக்க காய்கறி தோட்டம் தான் இது. இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு. பேக்கிங் ஒர்க்கெல்லாம் வந்து இருந்ததுனால தான் இவங்கள வந்து கண்டுக்க முடியாமல் போயிடுச்சு. வீக்லாம் எடுக்கலைங்க, எப்படியும் ஒரு 2 வாரமாக தான் ஆயிருக்கும். கண்டினியூஸாக வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. லைட்டாக என்னோட தோட்டத்தை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதைகளும் வந்து விதைச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம் இப்போ வந்து என்னென்ன காய்கறி வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து கத்திரிக்காய் செடி. இது மட்டும் இல்லை, அந்த சைடும் நிறைய கத்திரிக்காய் வச்சு உண்டாக்கியிருக்கேன். அப்படியே இங்கே பாருங்கள், ஒரே ஒரு காய் முதல்ல இந்த கத்திரிக்காய் வந்து காய் வந்து கொடுத்துருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை விட பெருசாக வந்து காய்க்கும். ஸோ அதனால் தோசைக்கு வந்து இப்போல்லாம் மாவரைச்சி வச்சிடுறது, தோசை சுடையில் சாம்பாருக்கு வந்து வெட்டி போட்டுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது அப்படியே வந்து விட்டாச்சு. அப்படியே இந்த சைடு பாருங்கள், இவங்க எல்லாமே வந்து தக்காளி தான். தக்காளி அப்படின்னா சின்ன சின்ன தக்காளி கிடையாதுங்க, ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். இருங்க, அந்த சைடு வந்து நல்லா 2 தக்காளி மட்டும் பழுத்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது எல்லாத்தையும் இப்போ வெயிட் வந்து இந்த தக்காளி செடியோட வெயிட் வந்து பாவம், அதனால் தாங்க முடியலை அப்படிங்கிறதுனால கம்பு வச்சு கட்டி விட்டுருக்கு. இது வந்து நீல தக்காளி ராகும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கெலாம். இருங்க, நல்லா கொலையாக காய்ச்சி கிடக்கு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், தக்காளி வந்து நல்லா கொலையாக வந்து காய்ச்சி நிற்கும். ஈவன் வந்து நான் எந்த உரமுமே வந்து இந்த வருடம் சேர்க்கவே இல்லை. இது பூராமே வந்து தக்காளி தோட்டம் தான். வெயிட் தாங்க முடியாமல் காஷ்மீரில் அடிக்கடி வந்து விண்ட்டு வரும் அப்படிங்கிறதுனால பாவம் இந்த செடிகள்லாம் வந்து நம்ம வச்சு உண்டாக்குறது வந்து பெருசில்லை பாருங்கள், அதை பராமரிக்கணும். ஸோ அதனால் கம்பு வச்சு நீட்டாக வந்து கட்டி விட்டுருக்கு. அழகாக வந்து காய்ச்சிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் வந்து கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் வந்து சூப்பராக வந்து வளர்ந்து நிற்கிது. இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னும் சில விதைகள் வந்து விதைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுங்க, மறுபடியும் எப்பவுமே உங்கள் தோட்டத்தில் வந்து காய்கறி விதைப்பீங்களோ, இந்த வருஷம் என்ன விதைச்சிருக்கீங்க அப்படின்னு. ஒரு வருடம் மட்டும் நான் சுலேகமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். திரும்ப வந்து என்னோடய கார்டனிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யுகம் வந்து என்ன அப்படின்னு தெரியுதா? வெண்டிக்காய் தான். வெண்டிக்காய் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. என்ன மாதிரியும் ஒரே ஒரு வெண்டிக்காய் செடி தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போவும் விதைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் விதைச்சி வச்சுருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் யுகம் என்ன அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் வந்து எல்லா இடங்களும் ரொம்ப ஃபேமஸ். என்னடா 4-5 மிளகாய் செடி தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. காஷ்மீரி மிளகாய் வந்து எக்கச்சக்கமாக விதைப்பு வந்து அந்த சைடு விதைச்சி வச்சுருக்கு. இன்னும் வளரலை, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரே ஒரு காய் மட்டும் விட்டு வச்சுருக்கு பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க காஷ்மீரி மிளகாய் அப்படிங்கிறதுல வந்து கேட்குறாங்க, காஷ்மீரி மிளகாய் வந்து உரப்பே இல்லாமல், அதாவது காரமே இல்லாமல் கலர் மட்டும் கொடுக்குமாம்ல மாதிரியும், அந்த மாதிரி மிளகாய் இருந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் காஷ்மீரி மிளகாய் அப்படிங்கிறது கலர் கொடுக்கும். அட் த சேம் டைம் கலர் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குதோ, ஒரு கலர் ஒரு 70% அப்படின்னா காரம் ஒரு 30% கண்டிப்பாக வந்து இருக்கும். காஷ்மீரி மிளகாய் தான், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ட்ரெடிஷ்னல். இவங்களோட காஷ்மீரி மிளகாய் தான் வந்து கரெக்டான 100% ஒரிஜினல் காஷ்மீரி மிளகாய். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஏன்னா நம்ம வந்து அப்படிதான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தோம். காஷ்மீரி மிளகாய் வந்து கலர் கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மையான காஷ்மீரி மிளகாய் அப்படிங்கிறது கலரும் இருக்கும், சாப்பாடு வந்து சரியான ருசியாக இருக்கும், அட் த சேம் டைம் வந்து காரம் வந்து லேசாக வந்து இருக்கும். இதுதான் வந்து காஷ்மீரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி மிளகாய் வந்து நம்ம சேனலில் கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் காய வச்சுருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அதில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். காஷ்மீரி மிளகாய் அப்படிங்கிறது இந்த வகையான மிளகாய் தான், ஃபஸ்ட்டு குவாலிட்டி காஷ்மீரி மிளகாய். சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னென்ன செடிகள் இருக்குன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் வந்து நிறைய ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸ் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா பறித்து வந்து இந்த வருஷம் சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நிற்கிறாங்க. இதை வந்து இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்காக விட்டு வச்சுருக்கு, அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு?
நிறைய பேர் வந்து கேட்டீங்க மரியம் என்னதான் உரம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு. உண்மையை சொல்லணுன்னா நான் இந்த எனக்கு டைமே இல்லைங்க. ஏன்னா எனக்கு ஒர்க் வந்து ஒரு செகண்ட் கூட என்னால் சும்மா இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தோட்டத்துக்கு கூட அந்த அளவுக்கு வரல. இப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. அதனால இவங்களையும் வந்து கவனிக்கணும் அப்படின்னு இப்போ தான் வந்து கவனிச்சிட்ருக்கேன். அதனால எந்த உரமுமே நான் கொடுக்கல. ஏன்னா இங்கே காஷ்மீரில் உள்ள மணல் வந்து எது போட்டாலும் வந்து இயற்கையாகவே வந்து காய்கள் கனிகள் கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக தான் இவ்வளோ பசுமையாக வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இவங்க என்ன அப்படின்னா காஷ்மீரி பீன்ஸ். இந்த பீன்ஸ் வந்து காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் இந்த பீன்ஸ் தான் வந்து இருக்கும். நீல பீன்ஸ். இதை கூட நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுவும் ஒரு ஷார்ட்ஸில் வந்து கோர்த்து வந்து காய வச்சுருப்பேன். அந்த பீன்ஸ் தான் இவ்வளோ. பீன்ஸ் வந்து அந்த சைடும் வந்து வச்சுருக்கேன். அந்த நடுவில் எம்டியாக இருக்குல்ல ஒரு பாக்ஸு, கரண்ட் போயிடுச்சு. பாதி பக்கம் தண்ணி போயிட்டு பாதி பக்கம் தண்ணி போகாமல் நிற்கிறாங்க. இந்த சைடு வந்து என்னது, அது என்ன கொத்தவரங்காய் வந்து இந்த சைடு என்னது என்ன கொத்தவரங்காய் வந்து விதைச்சி வச்சுருக்கு. இன்னும் அவங்க வளரலை, கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எல்லாமே வந்து பீன்ஸ் தான். இந்த பீன்ஸ் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீன்ஸை வந்து விதை வந்து சாப்பிட முடியாது, பீன்ஸாக மட்டும்தான் வந்து நம்ம சாப்பிட்லாம். இது என்ன அப்படின்னா, இது வந்து என் ஹஸ்பண்ட் மாஸ்டரோட ரொம்ப ஃபேவரட்டான பீன்ஸு. இந்த பீன்ஸ் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம ஊர்களில் வந்து மலேசியா பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கேருந்து விதை கொண்டு வந்து, அப்போ எங்கள் மாமத்தாலாம் வந்து மலேசியாவில் இருக்கப்போ, மாமத்தா அப்படின்னா எங்கள் அம்மாவோட அப்பா, அவங்க வந்து மலேசியாவில் இருக்கப்போ விதையெல்லாம் கொண்டு வந்து பெரிய பீன்ஸ் அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து விதைச்சி வைப்போம். இங்கே காஷ்மீரில் இதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க காஷ்மீர் லாங்குவேஜ், ஆனால் எனக்கு தெரியல. சிம்பிளாக சொல்லணும்னா கொடி வகையில் காய்க்கக்கூடிய நீல பீன்ஸுங்க. பாம்பு மாதிரி இருக்கும், நல்லா சரியான பெருசாக வந்து நீளமாக வந்து காய்க்கக்கூடிய பீன்ஸ். ஏன் இவளை மட்டும் இங்கே காம்பவுண்டு செவருக்கிட்ட ஒட்டி வச்சிருக்கு அப்படின்னா, இப்போ இவ வளரவும் கொடியாக வந்து போவாங்க. கொடியாக போகிறப்ப காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் மட்டும் அது என்ன பெரிய இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, மரக்கட்டைகளை வந்து சாச்சி வச்சோம் அப்படின்னா அது மேலே வந்து கொடி படர்ந்து போயிடும். ஸோ அதனால் இவ்வளோ மட்டும் இங்கே கார்னரில் வந்து வச்சாச்சு. இதுதாங்க என்னோட தோட்டம். இதுதான் வந்து இப்போதைக்கு என்னோட தோட்டத்தில் நான் வச்சு உண்டாக்கி இருக்கக்கூடிய செடிகள். அம்மாடி எனக்கு இப்போ தான் வந்து மனசுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அம்மாடி செடிகள்லாம் வந்து பார்க்கல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிருங்க. ஏன்னா இதோடய நான் வந்து இருந்து பழகிட்டேன், இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறதுனால இந்த டைம் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய விதைகள் வந்து விதைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வளர வந்து டைம் எடுக்கும். அவங்களும் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன், சரியா? இப்போதைக்கு இவ்வளோ மட்டும்தான் இங்கே என்னோட காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் விதைச்சி வச்சுருக்கு. கேரட்டு, அப்புறம் வேறு என்ன முள்ளங்கி, இவெல்லாம் வந்து வரப்போகிற நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன செடிகள் மரங்கள் வச்சு உண்டாக்கியிருக்கீங்க, உங்களுக்கு செடிகள் அப்படின்னா இஷ்டமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.